சுற்றியுள்ளவர்களை விட அதிக நம்பிக்கைகள் மற்றும் கனவுகளை கொண்ட இளம் பழங்குடி பெண்ணான பாப்பாத்தி. அவள் கர்ப்பமாக இருக்கக்கூடும் என்பதை அறிந்ததும் அவள் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் தன்னை காண்கிறாள். அந்த இளம் பெண் தன் இக்கட்டான நிலை அவள் விரும்பும் எதிர்காலத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை பாதிக்காமல் பார்த்து கொள்ள தன் சூழ்நிலைகளுக்கு பலியாக மறுத்து விடுகிறாள். தபரிகுருவியின் எழுத்தாளரும் இயக்குனருமான பிரியநந்தனன் டி.ஆர். ஒரு இளம் பழங்குடி பெண்ணின் கதையை சொல்கிறார், ஏனெனில் அவள் பாதிக்கப்பட மறுத்தாள். பிரதான சினிமாவில் பல கதைகள் விளிம்பு நிலை சமூகத்தைச் சேர்ந்த கதாநாயகர்களை கொண்டுள்ளன. ஏறக்குறைய எப்பொழுதும் அவர்கள் சுரண்டப்படுவார்கள் அல்லது சிறிய அளவிலான ஏஜென்சியுடன் பாத்திரங்களாக குறைக்கப்படுவார்கள். இது தபரிகுருவியின் கதையால் அழகாக தகர்க்கப்பட்டுள்ளது. இதில் இளம் கதாநாயகிக்கு ஏஜென்சி வழங்கப்பட்டு தனக்காக சுதந்திரமாக வாதிடுகிறார். பாப்பாத்தி அல்லது பாப்பா என்ற 15 வயது பழங்குடி பெண்ணின் கதை. அவள் கர்ப்பமாக இருக்கக்கூடும் என்பதை கண்டறிந்து அவளை ஒரு கடினமான சூழ்நிலையில் தள்ளுகிறது. இளம் கதாநாயகி தன் தோழி முருகிக்கு தனக்கு விருப்பமில்லாத ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் சோதனையால் ஈர்க்கப்பட்டு பாப்பாவின் தாய் லிங்கியை போல மாறக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள். மதுபானம் காய்ச்சும் தொழிலாளி அவளது சிறந்த தோழியான ராமியின் உதவியுடன் அவளை ரகசியமாக கருக்கலைப்பு செய்வதற்கான வழிமுறைகளை வகுக்க முடிவு செய்கிறாள். குழந்தை. இந்த ஜோடியின் தேடலானது அவர்களை பல சாகசங்களுக்கு அழைத்து செல்கிறது. அவற்றில் சில அவர்களின் வாழ்க்கையை ஆபத்தில் ஆழ்த்துகின்றன, மேலும் அவர்களின் நட்பை சோதனைக்கு உட்படுத்துகின்றன. பாப்பாவின் இக்கட்டான நிலை அவளது வாழ்க்கையை மதிப்பீடு செய்ய தூண்டுகிறது. அவளது தவறு என அவள் குறிப்பிடுவது போல எல்லாவற்றையும் ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்க்க தூண்டுகிறது என்பதால் இப்படம் பல வழிகளில் வரும் வயது கதையாக செயல்படுகிறது. அவளது குழந்தைத்தனமான அதிசயம் மற்றும் அப்பாவித்தனம் இன்னும் நிறைய இருந்தாலும் அவளுடைய அனுபவம் அவள் அன்புக்குரியவர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறாள் என்பதை பாதிக்கிறது. அவளுக்காக அவளது முடிவுகளை எடுக்க யாரேனும் சிறிதளவு முயற்சி எடுக்கும்போது அவள் மிகவும் உறுதியானவளாகிறாள். உதாரணமாக, ஒரு நல்ல நோக்கமுள்ள பக்கத்து வீட்டுக்காரர் அவளை திருமணத்திற்கு ஒரு நல்ல பொருத்தத்தை கண்டுபிடிப்பதை பற்றி பேசினால் அவள் வசைபாடுகிறாள். அவள் தவறு தன் வாழ்நாள் முழுவதும் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். பாப்பா ராமியின் காதல் உறவை ஏற்க மறுப்பதும் அவளது தோழியுடனான உறவை மாற்றி அவர்களுக்குள் விரிசலை ஏற்படுத்துகிறது. கதையின் மற்ற பகுதிகளுக்கு களம் அமைக்கும் சம்பவத்தை பாப்பாவின் அணுகுமுறையை தாபரிகுருவி கையாளும் விதம் அதன் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்றாகும். அவள் செய்ததை தைரியமாக ஒப்புக்கொள்கிறாள் மற்றும் தன்னை ஒரு பாதிக்கப்பட்டவளாக கருதுவதை விட தன்னை பொறுப்பு கூற வைக்கிறாள். தீர்ப்பில் தான் தவறு செய்ததாக ஒப்புக்கொண்டாலும் அவள் செய்ததற்கு மன்னிப்பு கேட்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு தவறு தனது எதிர்காலத்தை அழிக்க முடியாது என்று அவள் ஒரு சக்தி வாய்ந்த வாதத்தை முன்வைக்கிறாள். அவள் சொல்கிறாள், நான் தவறு செய்தேன் என்று எனக்கு தெரியும், ஆனால் ஒரு தவறு ஏன் என் முழு வாழ்க்கையையும் அழிக்க வேண்டும்? இந்த வகையான கதையில் அபத்தமான முறையில் செய்யக்கூடிய அவளது நிறுவனத்தை அகற்றிவிடக்கூடிய பொறிகளில் எழுத்து விழவில்லை. அதற்கு பதிலாக இது ஒரு வலுவான, நன்கு வளர்ந்த கதாநாயகன், நன்கு எழுதப்பட்ட துணை கதாபாத்திரங்கள் மற்றும் முக்கிய நடிகர்களின் சிறந்த நடிப்பை வழங்குகிறது. மீனாட்சி ஆர். பாப்பாவாக ஒரு அற்புதமான நடிப்பை வழங்குகிறார். அவர் சிக்கலான மற்றும் தைரியமான இளம் கதாநாயகி மற்றும் எதையும் தனது இலக்குகளை தொடர விடாமல் தடுக்கிறார். குணாதிசயங்கள் மற்றும் தனிப்பட்ட வளைவுகள் வடிவில் துணை கதாபாத்திரங்களுக்கு அவற்றின் தகுதி வழங்கப்படுகிறது. ராமி பாப்பாவுக்கு ஆதரவாக இருக்கும் ஒரு நண்பரை விட அதிகம். மாறாக, பாப்பாவின் குறிக்கோள்கள் மற்றும் முன்னுரிமைகளுடன் அந்த இளம் பெண் தனது சொந்த நபராக காட்டப்படுகிறார். முருகி மற்றும் லிங்கி ஆகியோரின் கடினமான காலங்கள் பாப்பாவின் சுழற்சியை உடைக்க உந்துதலாக செயல்படுகின்றன, மேலும் பெரும்பாலும் அமைதியாக பாதிக்கப்பட்டவர்களுடன் பணியாற்றுவதற்கு பதிலாக இன்னும் நிறைய வேலைகள் வழங்கப்படுகின்றன.